கிராமத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம். சங்கத்தினுடைய சார்பாக மாவட்டம் தழுவிய ஒரு கூட்டம் வைக்கின்றார்கள். அதிலே என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கின்றார்கள். அதிலே கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் நான் மீண்டும் அழைப்பினை கொடுத்தேன். அது 2 மாதத்திற்கு முன்பாக நாட்டார் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியை நடைபெற்றது. அப்போது அவர்கள் எல்லாம் வந்தார்கள். வருகின்ற பொழுது அவர்களுடைய கோரிக்கையை எங்களிடத்திலே குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர்களுக்கு மட்டும் இந்த அடையாள அட்டை எப்படி இருக்கிறது கிராமத்தில்? இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பம்ப உடுக்கை கலைஞர்களுக்கு எப்படி இந்த அடையாள அட்டை வந்திருக்கின்றது? அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் குறுகிய ஆட்கள் இருக்கின்றார்கள். உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமாக பம்ப உடுக்கை கலைஞர்கள் அத்தனை பேரும் அவர்கள் அதற்கு பணத்தை செலுத்தி, உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் 6000 ரூபாய், PhD போன்ற முதுமை படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் என்று பலவிதமான திட்டங்கள் இந்த அட்டையினுடைய வாயிலாக கிடைக்கின்றது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாதனுடைய அடிப்படையிலே தான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பல பேர் சென்னையிலே பல்வேறு தொழில்களுக்கு சென்றிருக்கின்றோம். இங்கே பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு அடுத்தபடி அந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் உறுப்பினர் அட்டையை வழங்கி, உங்களுக்கு இருக்க மாட்ட கொடுத்துட்டாங்களா? அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி இந்த கிராமத்திலே இத்தனை பேர் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், அவர்களுக்கு மட்டும் எப்படி இந்த அட்டை வந்தது? அவர்களுக்கு இந்த ஒலத்தூர் ஒன்றிய அளவிலே தனியாக ஒரு சங்கம் இருக்கிறது. தாலுக்கா அளவிலே திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் வாயிலாக, திண்டிவனம் வட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தனி சங்கம் இருக்கிறது. மாவட்டந்தோறும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே சங்கம். மாவட்ட ஆட்சியர்கள் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாம் போய் பேசும்போது நான் பேசுகின்ற பொழுது சொன்னேன், எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அவர்களுக்கு அனுமதி தாருங்கள், எந்த விதமான தங்கு தடைகள் அந்த சிறப்பு முகாமை யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ தாருங்கள் என்று அனுமதி பெற்றுதான் இந்த முகாம் என்பது இந்த கிராமத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார், உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் நீங்கள் இந்த முகாமிலே கலந்து கொண்டு இந்த மாலை வரை இந்த முகாம் என்பது கிராமம் இப்படி பல்வேறு விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய முகாமை கலந்து கொள்பவர்கள் செய்வாங்க. அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நான் கொடுக்கும்போதே சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை சாதாரண ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை தொழிலாளர் நல வாரியத்தினுடைய உறுப்பினராக தமிழக அளவில் 3 பேரை தேர்ந்தெடுத்தார். என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு என்பது மிக குறைவாக இருக்கிறது. இந்த முகாமை நாங்களே எங்களுடைய சொந்த செலவுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் படித்த இளைஞர்களை வைத்து இன்றையிடம் இந்த கிராமத்தில் இந்த முகாம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றனர்? சென்னையிலே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் லைசன்ஸ் இருந்தால் போதும். தாய்மார்கள் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆட்டோ, 1 லட்சம் ரூபாய் மானியமாக, 1 லட்சம் ரூபாய் லோன் போட்டு உங்களுக்கு அந்த ஆட்டோவை நாங்களே வழங்குறோம். பழைய கட்டிட தொழிலாளர்கள் யாரும் அட்டை வச்சிருக்க வீடு இல்லாமல் இருந்தாக்கா இங்க இருக்கக்கூடிய தலைவர்களிடத்திலே கழக மூத்த முன்னோடி ஒன்றிய செயலாளர் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு வழங்கப்படும். இந்த அட்டையை வாங்கின உடனே 10-15 தினத்திற்குள் உங்க அட்டை வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு தான் SMS வரும். உங்க பசங்க யாரெல்லாம் படிக்கிறாங்களோ படிப்பு கேட்டாலும் அப்ளை பண்ணுங்க. இந்த பணம் என்பது உங்க வங்கி கணக்கில் தான் வரப்போகுது. அப்ளை பண்ணுங்க. திருமண உதவித்தொகை இந்த அட்டை இருந்தாக்க 20,000 ரூபாய் கிடைக்குது. மகப்பேறு உதவித்தொகை 18,000 ரூபாய் கிடைக்குது. இப்படி எண்ணற்ற பலன்கள் உயிரை காக்கக்கூடியது, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் இந்த அட்டை என்பது பயன்பெறும். இங்கிருந்து குறிப்பிட்டு சொன்னார், இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டங்கள் கிடையாது. ஏன் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலம் குஜராத் மாநிலம். அந்த மாநிலத்தில் கூட அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்திலே பணப்புழக்கம் இல்லை. புள்ளி விவரம் சொல்கின்றது. இன்றைய தொலைக்காட்சியில கூட வந்திருக்குது. நேற்று முன்தினம் பேசுற போது நான் பேசினேன்.
பேசுகின்ற பொழுது இன்னைக்கு பல்வேறு தொலைக்காட்சியிலே அந்த செய்தி என்பது வந்திருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலம் மோடி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் பணப்புழக்கம் என்பது இல்லை. புள்ளி விவரம் சொல்கின்றது, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் தான் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை 1000, பேருந்தில் செல்லக்கூடிய ஒரு விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் சேவ் பண்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக சுய உதவிக்குழு நடத்துகின்றீர்கள், அதிலே உங்களுக்கு தொழில் செய்வதற்கு பணம். இப்படி மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து பணத்தை உங்களிடத்திலே இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு காலகட்டத்திலே இந்த கிராமத்திலிருந்து புறங்கரையிலிருந்து திண்டிவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்களிடத்தில் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் திண்டிவனம் செல்கிறேன், எனக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுங்கள் என்ற கேட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இன்று ஆண்கள் திண்டிவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்களிடத்திலே 500 ரூபாய் கொடுங்கள், அப்புறமா கொடுத்துறேன்னு சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய காலத்துக்கு மாற்றியது யார் என்பது உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் அண்ணன் தளபதிகளுடைய ஆட்சி காலத்திலே இந்த அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஆட்சி என்பது தாய்மார்களுடைய ஆட்சி, மகளிருக்கான ஆட்சி. உங்களிடத்திலே பணம் இருந்தால் பிள்ளைகளை நல்லாக படிக்க வைப்பீர்கள், அடுத்த தலைமுறைக்கு முன்னேறுவதற்கு பயன்பெறும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் பார்த்து பார்த்து உங்களுக்கு செய்து கொண்டிருக்கார். உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு இளைஞர்கள் செயலாளர் தண்டபாணியன் அவர்களுக்கு சிறப்பு சிவா அவர்களுக்கு பட்டதில்ல இந்த சலுகை பாருங்க, இங்க பாருங்க, நியாயமா தான் கேட்கறாங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே வருகின்ற பொழுதே இங்க இருக்கக்கூடிய அமரவாதி அண்ணன் அவர்கள் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஏன் என்று சொன்னால், இந்த அடையாள அட்டை அந்த 300 பேர் வந்து சங்கத்திலே உறுப்பினராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3000 ரூபாய், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இதில் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் யாரெல்லாம் உறுப்பினர், ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர், இந்த பகுதியில் இருந்து பல பேர் சென்னையிலே பல்வேறு பணிகளில் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர்கள், இப்படிப்பட்டவர்களை இதில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். இது ஆபத்துக்கு உதவக்கூடிய காலம். இந்த அட்டை என்பது ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்திற்கு 2 லட்சம். கட்டிட தொழிலாளர்கள் என்று சொன்னால் இந்த 1200 ரூபாய் இருக்கிற பென்ஷன் திட்டத்தில். இயற்கை மரணம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு பயன்பெறக்கூடிய வகையிலே 50,000 ரூபாய் இருக்கிறது. திருமணம், உங்களுடைய பிள்ளைக்கு மகனோ மகளோ திருமணம் என்று சொன்னால் 20,000 ரூபாய். அதற்கு அடுத்தபடியாக மகப்பேறு செலவு என்று சொன்னால் 18,000 ரூபாய். இந்த பகுதியில் இருந்து பல பேர் வெள்ளிமேடுபேட்டை, திண்டிவனம் பகுதிக்கு ஆட்டோவில் செல்கின்றார்கள், ஷேர் ஆட்டோவில் செல்கின்றார்கள். தாய்மார்களுக்கு இந்த லைசன்ஸ் இருந்தால் போதும். 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மானியமாக 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கடனாக 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆட்டோவை நாங்களே இங்கே வழங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே வருகின்ற பொழுது சொன்னார், பல பேருக்கு வீடு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பழைய அட்டை யாரெல்லாம் வைத்திருக்கின்றார்களோ 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு வழங்கப்படும். இங்கே இந்த கிராமத்திலே அண்ணன் அமரவாதி அவர்கள் 300 பேருக்கு மேலாக வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பல பேருக்கு வீடு இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அவர்களுடைய அட்டையை எங்களிடத்தில் எடுத்துத்தார்கள். அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு வழங்கப்படும். இன்று மாலை 6 மணி வரையிலே இந்த முகாம் என்பது நடைபெறும்.
இந்த முகாம்களிலே பயன்பெற வேண்டும். மீதி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் சென்று பதிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.